வாசை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு மனுஷனுக்கு ஆசைகள் இருக்கலாம், விருப்பங்கள் இருக்கலாம். ஆசை வேறு, விருப்பம் வேறு. ஒரு கடைக்கு நாம் போகும் பொழுது அநேக பொருட்களை பார்த்து நாம் ஆசைப்படுகிறோம். ஆசைப்பட்டதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது. எது நம்ம விருப்பப்படுறோமோ அதை மட்டும்தான் நாம் வாங்குகிறோம். அதுபோல நீதிமான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்றார். யார் நீதிமான்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், நீதியாய் வாழுகிறவர்கள், நேர்மையாய் வாழுகிறவர்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறவர்கள், உண்மையாய் இருப்பவர்கள் தான் நீதிமான். அவர்களுக்குத்தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். உங்க விருப்பங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க ஜெபத்துல கேட்கீங்க, ஆண்டவரே எனக்கு இதை தாங்கப்பா, உம்முடைய சித்தப்படி எனக்கு தாரும் ஆண்டவரே, இதை நான் விரும்புகிறேன் என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். நான் ஒரு தொழில் தொடங்க வேண்டும், உமக்கு விருப்பமானால் அதை தொடங்க எனக்கு உதவி செய். எனக்கு ஒரு நல்ல ஏற்ற துணையை நீங்கள் தர வேண்டும் ஆண்டவரே, எனக்கு அதை தாரும் ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதம் செய், எனக்கு ஒரு உயர்வை தாரும், எனக்கு ஒரு வீடு வாங்க வேண்டும் ஆண்டவரே, எனக்கு இதை தாரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நான் மேன்மை அடைய வேண்டும், இதை எனக்கு தாரும் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது அவர் நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிற தகப்பனாயிருக்கிறார். கண்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார், உனக்கு தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டார். நீங்கள் விரும்புகிறதை உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுவார், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு உண்மையாய் வாழும் பொழுது, அவர் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழும்போது அவர்கள் விருப்பப்பட்டு கேட்கிற எல்லாவற்றையும் அவர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் கேட்டதை கொடுப்பீராக. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜெபத்தின் மூலமாய் வேண்டிக் கொண்ட காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு கொடு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.